சகோதரிகளே. வணக்கம் அண்ணா. என்ன ஊரு நீங்க? திண்டுக்கல். திண்டுக்கல்ல. அருமை. உங்களோட நேம் சொல்லுங்களேன். என் நேம் ரகசியா. ரகசியா. நல்ல சினிமா நடிகை பேர் வச்சிருக்கீங்க. உங்க நேம்? லாவண்யா. லாவண்யா. 2 பேத்து பேர்லாம் யார் வைக்கிறா இந்த மாதிரி அழகான பேர்கள்லாம்? அவங்க எங்க ஆயா. ஓ, ஆயா. ஓகே. ஆயா கொஞ்சம் பேர் வைக்கிறதுல திறமைசாலி போல. நல்ல நல்ல பேரா வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு பேர் வச்சு விட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரியாவா? உங்கள்கிட்ட தாங்க பேர்லாம் கேட்கணும். பெண் குழந்தைகளுக்கு அருமையான பேர்லாம் சொல்றீங்க. அடுத்து வந்து என்னன்னா, கொஞ்சம் கேள்விகள் வந்து உங்ககிட்ட வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கேட்பேன். நீங்க வந்து கொஞ்சம் கோச்சிக்காம, டென்ஷன் ஆகாம, கோவப்படாம பதில் சொல்லணும். ஓகேவா? என்னன்னா, அந்த டேட்டு ஒண்ணு போட்டுறீங்களே, கொஞ்சம் அதை காமிங்களேன். அந்த டேட்டு போடுறீங்களா, இது யாரு? அவங்க பேரு லவரா? அம்மா. உங்க அம்மாவா? பரவாயில்ல. குரு. ஓகே. குருவை வந்து தன் கழுத்துக்கு கீழே போட்டுறீங்க. ஒரு தெய்வம் மாதிரி போட்டுறீங்க. பரவாயில்ல. அந்த குரு வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இப்ப நீங்க வந்து என்னை பார்க்க வந்துறீங்கன்னு வச்சுக்க, நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் கேள்வி கேட்கும்போது உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கேள்வி பதில வந்து சொல்லணும்னு தோணும்ல? அப்படி ஏதாவது ஒரு பதில் இருக்கா உங்களுக்கு? நீங்க கேளுங்க சொல்றேன். அதுதான். நான் கேட்கறது இல்லாம நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இந்த சமுதாயத்துக்கு, இந்த ஆண்களுக்கு, பெண்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? பெண்களுக்கு, சமுதாயத்துக்கு சரி. இல்ல சரி சரி ஓகே. இப்ப நீங்க வாழ்றீங்கல்ல, இந்த வாழ்றதுக்கு என்ன பண்றீங்க? இப்ப நாங்களாம் வந்து வேலைக்கு போறோம், வருமானம் சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு சம்பளம் தராங்க, அதை வச்சு வருமானம் ஏதோ ஓடுது, சாப்பாடு செலவு இதெல்லாம். உங்களுக்கு எப்படி வருமானம்? எப்படி? எங்களுக்கு எங்கிட்டும் வேலையெல்லாம் கிடையாது. நாங்க அன்னாடு பஸ் ஸ்டாண்ட்ல வசூல் பண்ணாதான் எங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு. வசூல் பண்ணா காசு போடுறாங்களா? எல்லாரும் காசு தராங்களா உங்களுக்கு? ஒரு சில பேர் தருவாங்க, ஒரு சில பேர் இப்படின்பாங்க. கையில சைகையிலே இப்ப எல்லாம் சொல்றாங்க, சீத்தோன்னு பேசுறது இல்ல இப்படிங்கிறது ஒரு மாதிரி. கையிலே கேவலமா அப்படி பண்றாங்க. சில திருநங்கைங்க வந்து அவங்கள வந்து மிரட்டி காசு வாங்குறாங்களாமே, அந்த மாதிரியும் இருக்காமே. அது மாதிரி நீங்க ஏதாவது பண்றீங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் நான் பண்ணல. அதாவது ஒரு திருநங்கை தப்பு பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் தான் சொல்றாங்க. இதே ஆம்பளையிலயும் தப்பு பண்றவங்க இருக்காங்க, பொம்பளையும் தப்பு பண்றவங்க இருக்காங்க, திருடங்களும் இருக்காங்க. அதுக்குன்னு எல்லாத்தையும் நம்ம சொல்ல போறது இல்லையில. ஒரு பொம்பளை ஒரு லேடி திருடிட்டாங்கன்னா எல்லாத்தையுமே சொல்ல போறது இல்ல. இப்போ ஒரு ஜென்ஸ் திருடிட்டாரு அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம சொல்ல போறது இல்ல. அவரை மட்டும் தான் குறிப்பிட்டு சொல்லுவோம், அவங்கள மட்டும் தான் சொல்லுவோம். இப்ப திருநங்கையில வந்து ஒருத்தவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க, ஒரு தப்பே பண்ணிட்டாங்க அப்படின்ற போது எல்லாத்தையுமே அந்த தப்பான ஒரு கண்ணோட்டத்துலதான் இப்பயும் பாக்குறாங்க. கொஞ்சம் கூட திருந்தல. நாங்க திருந்திட்டோம், எங்களை பாக்குற பார்வை என்ன திருந்தல. அவங்க திருந்திக்கல. இப்ப நீங்க இந்த வருமானத்துக்காக நீங்க வந்து பசங்க போய் கேக்குறாங்கிறீங்களா? அது உங்களுக்கு பிடிச்சு பண்றீங்களா, பிடிக்காம பண்றீங்களா? எனக்கெல்லாம் பிடிக்கல. கேட்கும் போது எப்படி தோணும் உங்களுக்கு? கேட்கும் போது என்ன வெக்கமான ரோசத்தெல்லாம் உதுத்துட்டு தான் அப்படி கேட்கிறோம். இப்படி கேட்கிறோம், கை நீட்டி கேட்கிறோம். ஓகே. கை நீட்டி கேட்பீங்க. பிறந்தப்ப எப்படியோ வளர்ந்துருப்போம், வீட்டுல எப்படியோ வளர்த்திருப்பாங்க. இப்போ உங்க அம்மா அப்பாலாம் உங்களை ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டாங்க. வீட்டுல இருந்தா வரேன், அந்த பிள்ளைய ஏத்துக்கிட்டாங்க. ஓகே. வீட்டுல அவங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க ஒரு தொழில் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டுருக்கீங்களா? ஏதாவது ஒரு பொட்டி கடை வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. அப்படியே ஒரு சில ப்ரொசீஜர் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் காணோம். அது எங்கிட்டு போச்சுன்னே தெரியல. சும்மா கவர்மெண்ட்ல இருந்து அது பண்றோம் இது பண்றோம்னு தான் சொல்லுவாங்க. ஆனா செய்ய மாட்டாங்க. நிரந்தரமும் இல்ல. இது நாள் வரைக்கும் எதுவுமே நான் வாங்கினதும் கிடையாது. அது எங்களுக்கு நிரந்தரமா கிடையாது.